ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஞாயிற்றுக்கிழமை சமையல் நம்ம வீட்ல என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சந்தையில இருந்து புளி வாங்கிட்டு வந்தாங்க. புளி தீந்துச்சு, கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். புளி வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா சூப்பராகவே நல்லாவே வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா கொட்டை எடுத்த புளி 1 கிலோ 140, 150 சொன்னாங்க. 10 ரூபா குறைச்சி 140 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. பொதுவாகவே நம்ம வடலூர் சந்தையில புளி ரொம்ப ஃபேமஸ்ங்க. எப்பயுமே கிடைக்கும். அதனால நான் ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க மாட்டேன். அப்பப்போ புளி நான் வாங்கிப்பேன். கொஞ்சம் கருப்பு புளியும் வெள்ளை புளியும் ஊற வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் வெந்நீர்ல போட்டு ஊற வச்சிட்டேன். இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல்னா, சும்மா மீன் தாங்க ஸ்பெஷலு. இந்த வெயிலுக்கு நமக்கு அந்த மீனை விட்டு வேற எங்கேயும் போக மனசு வர மாட்டேங்குது. மீன் தான் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மீன் தான் வாங்கியாச்சு. அது இல்லாம என் பையன் இந்த வாரம் வந்ததுனால மீன் வறுவல் மீன் குழம்பு தான் எனக்கு வேணும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு காலையிலே போயிட்டு மீன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே அதை தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அது என் பொண்ணுக்கு இந்த வவ்வால் மீன் ரொம்ப பிடிக்குங்க. போன வாரம் இந்த வவ்வால் மீன் வாங்கலன்னு சொல்லிட்டு ஒரே அழுக, சின்ன பிள்ளை மாதிரி. சரி போன்னு சொல்லிட்டு இந்த வாரம் வவ்வால் மீன் கொஞ்சம் கெண்டை மீன் எல்லாத்தையும் வாங்கிட்டு நல்லா கிளீன் பண்ணியாச்சு. கிளீன் பண்ணி தனித்தனியா பிரிச்சு எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு என்ன செய்யறேன்னா, மீன் மசாலாலாம் எதுவுமே போடாம, நல்ல ரெடிமேட் மசாலா எதுவுமே போடாம எங்க அம்மா அரைப்பாங்க. அம்மியில அரைச்சி இந்த மீனை வறுப்பாங்க. அதை மாதிரி நல்லா காஞ்ச மிளகாய் ஊற வச்சுட்டு சோம்பு, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமா மஞ்சத்தூள், இதை நல்லா அம்மியில அரைச்சி மீன்ல தடவி வறுத்தா சும்மா அப்படிதாங்க இருக்கும். நான் இன்னைக்கு அம்மிலாம் இல்லை, மிக்சியில நல்லா நைஸா அரைச்சிக்கிட்டேன். அது கூட கொஞ்சோண்டு அரிசி மாவு நல்லா பொறப்புறன்னு வரத்துக்கு அரிசி மாவு இல்லை கார்ன்ஃபிளவர் ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இப்ப அந்த மசாலா நல்லா அரைச்சிட்டேன். அரைச்ச மசாலாவை மீன்ல எடுத்து போட்டுட்டு இதுக்கு தேவையான சால்ட்டையும் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கை தாங்க நமக்கு எரியும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷா அப்படியே மிளகாய் நம்ம அரைச்சி அதை எடுத்து இந்த மீன்ல எல்லாம் தடவுறோம்ல, கொஞ்சம் கை கொஞ்ச நேரம் அப்படியே எரியதான் செய்யும். நல்லா சால்ட் எல்லாம் போட்டு இந்த மசாலாவை தடவி நல்லா பெசரி வச்சிட்டேன். இப்படி ஒரு தடவை மீன் வறுத்து பாருங்களேன், செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த டேஸ்டே அப்படிதான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சி நல்லா ஊற வச்சுட்டு இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சாச்சு. பார்க்கும் போதே சூப்பரா இல்ல, அப்படியே ஊற வச்சாச்சுங்க. அப்புறம் மீன் குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சாச்சு. வெங்காயம் தக்காளி அப்படியே வதங்கிட்டே இருக்குங்க. வெங்காயம் தக்காளி வதக்கும் போது நம்ம எப்படி சும்மா இருக்கிறது, அப்படியே புளி கரைசல் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு உப்புலாம் போட்டு குழம்ப கூட்டி விட்டு அப்படியே ஊற்றியாச்சு. ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு உப்பு தேவையான உப்புலாம் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்ப கூட்டி மூடி வச்சாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு வந்து நல்லா மீன் குழம்பு மீன் வறுவல்லாம் நல்லா காரசாரமாக இருக்கணுங்க. அப்படி சாப்பிட்டே பழகிடுச்சு. சின்ன பிள்ளைலாம் எப்படியா இருந்தாலும் வீட்டில் மட்டன் குழம்பு நான்வெஜ் சாப்பிட்டாவேங்க அப்படியே மூக்குல இருந்து தண்ணி வரும். அவ்வளோ காரம் இருக்கும். அப்போதான் நம்ம நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீலிங்கே எங்களுக்கு இருக்கும். அப்படிதான் வீட்டில் செய்வாங்க. சைவ சாப்பாடு மட்டும்தான் காரம் இல்லாமல் இருக்கும். நான்வெஜ்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே காரம் சொல்லுன்னு மண்டைக்கு ஏறும். அப்படி இருக்குங்க. அதே மாதிரிதான் மீன் குழம்புலாம் வச்சா கண்டிப்பா கண்ணு கலங்கி மூக்குல தண்ணி ஊற்றும். ஆனா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு நானும் நல்லா சூப்பரா கார சாரமான மீன் குழம்பு வச்சாச்சு. ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தானே. பக்கத்துல தோசைக்கல்ல போட்டு மீன் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா நம்ம மீன்லாம் நல்லா மிளகா சாந்தோட நல்லா ஊறி போய் பக்காவா ரெடி ஆயிடுச்சுங்க வறுக்கிறதுக்கு. மீன் தான் வெளியில அதிகமா நல்லா ஃப்ரெஷ்ஷா நம்ம வீட்டுல செய்யற மாதிரி கிடைக்க மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். எப்போ வந்தாலுமே என் பையன் மீன் தான் கேட்பான். மற்றபடி சிக்கன்லாம் சர்வசாதாரணமா கிடைக்குதுமா, ஆனா வந்து மீன் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷா நம்ம வீட்டுல செய்யற மாதிரி அந்த குழம்பு டேஸ்டா வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். அதனாலதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மீன். ஏன்னா போன வாரமும் அதான் செஞ்சோம். இந்த வாரம் மாத்தி செய்யலாம்னா சரி வேணும்னு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி மாத்தி செய்யறது. அதனால மீன் வறுத்தாச்சு. மீன் வறுக்க வறுக்க அப்படியே சுட சுட தட்டுல கொடுத்து கொஞ்சமா வெங்காயத்தை வச்சு கொடுத்தா பசங்க அப்படியே சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்டா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் வறுத்தாச்சு. இன்னைக்கு சண்டே நம்ம வீட்டுல நல்லா சுட சுட சாதம், அப்படியே மீன் குழம்பு, நல்லா தக்காளி ரசம் வச்சேங்க. நீங்க மீனை பாருங்க, ஷாக் ஆயிடுவீங்க. வறுத்த மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. வீடியோ எடுக்கணுன்ற ஞாபகமே இல்லை.